ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்தாவே குட்டீஸுங்க வந்து மாமா எங்கேயாவது கார் எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் மாமா அப்படின்னானுங்க. அதுவும் தண்ணி இருக்கிற ஏரியாவாக வேணும், போய் ஜாலியாக குளிச்சுட்டு விளாண்டுட்டு வரணும் அப்படின்னானுங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா கோபிலேருந்து சத்தியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு தாண்டினோடனே நிறையா பழக்கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த பழக்கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடம்பூர் மலை பக்கத்தில் இருக்க மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஈஸியாக எளிதாக கிடைக்காத பழங்கள்லாம் இங்கே கிடைக்கும். அதுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டியே வந்து நாங்கள் காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ரெகுலராக ஒரு அக்காட்டை வாங்கி சாப்பிடுவோம். அது மாதிரி அங்கே தான் சாப்பிட்டுட்டு மேட்டுப்பாளையம் நோக்கி போனோம். பெத்திக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, அங்கேருந்து தான் ஒரு புதுக்காடு, அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வந்து மலையை ஒட்டி வந்து அந்த இடம் இருக்குது, போகலான்னாரு. சரி, அங்கே போய் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா பெத்திக்கோட்டையிலே வந்து பிரியாணிலாம் வாங்கிட்டு இந்த புதுக்காடு அப்படிங்கிற ஒரு இடம், மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் ரைட் சைடில் புதுக்காடு அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் அப்படியே காரில் போனோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்ரு போகிற வழியிலலாம் வந்து செமையாக இருந்துச்சு. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஃபாரஸ்ட் மாதிரி அப்படி பார்க்குறதுக்கெலாம் அழகாக இருந்தது. ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து அந்த பவானி சாகரோட பேக் வாட்டர் சைடு தான் அது. இந்த ஒரு கிராமத்தை தாண்டி அங்கே பக்கத்தில் போக போக தண்ணிலாம் இருக்கிறதுலாம் தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அங்கே வந்திருக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணிலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு வண்டி ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ஆர்வக்கோளாறில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் போய் கொஞ்சம் இறங்கி காலெல்லாம் நனைக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, நாங்கள் போனதே வந்து கரெக்டாக லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. சரி, பசிக்குதேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்து இந்த தண்ணிக்குள்ளே ஆடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு வாழைத்தோப்பு இருந்தது. அங்கே தான் நாங்கள் வந்து இந்த பிரியாணி பொட்டணம்லாம் பிரித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பேக் வாட்டர் தண்ணிக்குள்ளே போய் விளையாடலான்னு சொல்லிட்டு போனோம். நேச்சுரல் சீனரிலாம் வந்து செமையாக இருக்குது. இயற்கை சீனெலாம் அவ்வளோ அழகாக இருந்தது. பரிசெல்லாம் இருக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, சென்டரில் வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா பரிசலில் போய் தான் அந்த கோயிலுக்கு போய் சேர முடியும். சரின்னு சொல்லிட்டு நாங்களாம் சாப்பிட்டுட்டு நிறையா ஃபாலோவர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. தண்ணியில் அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. சரி, நாங்களும் வந்து தண்ணியில் ஆடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கணும். அப்போ தான் பார்த்தோம் வயசானவங்கள ஜாலியாக ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டுலாம் இருந்தாங்க. சரி, குட்டீஸுங்கெலாம் தண்ணிக்குள்ளே இறங்கி ஜாலியாக அப்படி குளிக்க விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் அது நேச்சுரல் சீன்லாம் செம்மையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மலைக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த புதுக்காடுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள்.